குத்துக்கள் மாதிரி ஒருத்தன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்லாம இவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முதல்ல இவனுங்க மனுஷங்களா இருக்கணும். அப்பதானே அடுத்த மனுஷங்களை பத்தி யோசிக்க முடியும். இவங்களை விட 5 அறிவு படிச்ச மிருகங்களே எவ்வளவோ மேல். அப்படி இருக்கிறப்ப இவனுங்களுக்கு எங்க இருந்து இங்கிதெல்லாம் தெரிய போகுது. என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அது அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்து. சரிங்க, இந்த தள்ளு. என்னாச்சு? இதுவரைக்கும் அண்ணனுக்கு ஃபோன் வரலையா? ஒன்றும் புரியலையே. டேய், ஏன்டா கிருபா இப்படி கோபமா கத்திக்கிட்டு இருக்கா? இந்த நிக்கிறாளே எல்லாம் இவளால தான். டேய், யாரை கேட்டு நீ இந்த வீட்டுல இருந்து போட்டியில கலந்துக்கிட்ட? ஆரம்பத்திலே எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்டேன். நீங்க தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் அப்பாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். ஏய், என்ன அந்த கிழவு உயிரை காப்பாத்த எங்க பேரை கெடுப்பியா? அண்ணா ஆவண்ண விட்டுருங்க. அவ சொல்ற மாதிரி அவங்க அப்பா உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம கிட்ட தானே ஆரம்பத்தில் பணம் கேட்டா. நம்ம கொடுக்காதனால தானே போட்டியில போய் கலந்துக்கிட்டா. ஏய், இப்ப என்ன தெரியுமாச்சு? கண்ட நாயெல்லாம் அண்ணனுக்கு போன் பண்ணி அசிங்க அசிங்கமா கேட்கறான்டா. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நீங்களே போட்டி நடத்தி பரிசு கொடுப்பீங்களான்னு கேட்கறான். யாரா பதில் சொல்லுவது? பொண்ணலாம் அதுக்கு நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையே. எது இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? ஏய், 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு இங்கதானே இருக்க. வெளில இருந்து பாக்குறவன் என்ன நினைப்பான்? இந்த வீட்டு பொண்ணு தானே நினைப்பான். அது ஏன் தப்பு கிடையாது. ஏய், இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் எங்களை கேட்டுதான் எல்லாம் பண்ணணும். என்னடே, இத்தனை நாள் எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்களுக்கு விசுவாசத்தை காட்டிட்டு இருந்த. இப்ப நேத்து வந்த ஒருத்திக்காக எங்க வீட்டு பையனே அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவியடா? அவன் சின்ன பையன், அவன் பண்ண தப்ப நியாயப்படுத்தாம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன. அதான முறை. இப்ப என்ன மன்னிப்பு தானே? சரி, கேட்டா போச்சு. மன்னிப்பு தானே கேட்கணும். கேட்கிறோம். கர்ணா, கையை விடு கர்ணா. பண்ணது தப்பு விஸ்வா, மன்னிப்பு கேளு. கேளு. ஏய், யாருக்கிட்ட மன்னிப்பு வேணும்? இல்லண்ணே, அவன் தேவையில்லாம இருந்துகிட்ட போய் போடுன. ஐயோ மாமா, என் பையன் இந்த வீட்டு வேலைக்காரட்ட மன்னிப்புமா? என்ன திமிரா உனக்கு? அவர் நியாயத்தை தானே கேட்டாரு. அதுக்காக கை நீட்டி அடிப்பீங்களா? ஏய், இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடக்கிற விஷயம். நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னலண்ணே, இவன் நல்லா பொண்டாட்டி தாஸ் ஆயிட்டான். இந்த திவாகர் கிட்ட வச்சுக்க கூடாதுன்றது. ஏன்னா நான் எப்ப அடிப்பேன்,
எப்படி அடிப்பேன்னு தெரியாது. ஆனா புலி மாதிரி பதுங்கி இருந்து அடிக்க வேண்டிய நேரத்துல ஒரே அடி. அவ்வளவுதான். நாளை எழுந்திருக்கவே முடியாது. ஏய், கிளாஸ் எங்கடி? எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எங்க வச்சா? வந்தா, எடுத்தா, திறந்தா, ஊத்திட்டு. அட பாவி மனுஷா, அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? நீ தினம் தினம் பண்ற இந்த பாவத்தினாலதான் என் வயிற்றுல குழந்தையே தங்க மாட்டேங்குது. உன்னோட சேர்த்து உன் பாவத்தை நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் தலை எழுத்து உன்னை கட்டிக்கிட்டதுனால அந்த கடவுள் என்னையே சோதிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கதான் போய் முடிய போகுதோ கடவுளே. இங்க இருக்கியா? இன்னமும் நாம ஏன் அவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் ஜாதக அமைப்புப்படி அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா தான் உன்னோட ஆயுள் கட்ட நீங்கி நீ ரொம்ப நாளைக்கு உசுரோட வாழ முடியும். ஒருவேளை அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அடுத்த நாளே உனக்கு மரணம் நிச்சயம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சொல்ற மாதிரி அவ வெறும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லடா, அவ இந்த வீட்டோட காவல்காரன், இந்த வீட்டோட குலசாமிடா அவன். ஒருவேளை அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுல இருந்து உனக்கு நிச்சயம் அழிவு காலம் ஆரம்பமாயிடும். அதை மறந்துடாத. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவன் கூட இருக்கிறது உனக்கு தாண்டா பணம். பணத்தை கொடுத்தா 1000 அடியாட்கள் கிடைப்பாங்கடா. ஆனா விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டான். ஜோசியர் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் உன் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடு. அவனுக்கு வரப்போற மனைவிய உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா நல்லது நடக்கும். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அவன் மட்டும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா உங்க குடும்பத்துல ஏதாவது உயிர் பலி விழ ஆரம்பிச்சிடும்.